ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி காரசாரமான காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இன்றைக்கி காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும். காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலாலாம் வேகணும் இல்லையா, அதோட பச்சை வாசம்லாம் போகிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைப்போம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு மூடி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலிஃப்ளவர் வறுவல் நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.